மேட்ரிமோனில நீங்க பொண்ணோ பையனோ பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பொண்ணை பத்தியோ பையனை பத்தியோ சொன்னாங்கன்னா தீஸ் ஆர் த பிக்கெஸ்ட் ரெட் ஃபிளாக்ஸ் அக்கார்டிங் டு மீ. பொண்ணோ பையனோ வந்து அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க, அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. அவங்க அக்கா மாமா பேச்சு தாண்டி வேற பேச்சே பேசுனது கிடையாது, எதிர்த்தே பேச மாட்டாங்க, சொல்றத அப்படியே செய்வாங்கன்னா அந்த பொண்ணோ பையனோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு, அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர்த்து இவங்க தனியா ஒரு குடும்பம் நடத்த மாட்டாங்க. இவங்களோட மூளை இண்டிவிஜுவலா வேலை செய்யாது. தே வில் நெவர் பி அ இண்டிபெண்டன்ட் பர்சன். ஸோ இந்த மாதிரி பொண்ணு பையனை ஃபர்ஸ்டே ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இன்னொன்னு இந்த பெருமை பீத்தலுக்காக சில பேர் சொல்லுவாங்க, அது பெருமைன்னு நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. எங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வெளி உலகமே தெரியாது, சூதுவாதே தெரியாது, எங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்துட்டு போய் ஒரு 4 இடத்துல இது பண்ணணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் கூட தெரியாது, அவ்வளோ வெள்ளந்தியா நாங்க வளர்த்துட்டோம் அப்படின்வாங்க. அந்த பொண்ணையும் பையனுமே இமீடியட்டா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. 23 24 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா யூ ஷுட் ஃபேஸ் த வேர்ல்டு. உங்களுக்கு தனியா வெளியே போக தெரியணும், உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு தனியா மேனேஜ் பண்ணிக்க தெரியணும், எமோஷனலா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி பொண்ணோ பையனோ இல்ல அவங்க அப்பா அம்மா வீட்லயோ சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு பையனை கட்டவே கட்டாதீங்க. தீஸ் ஆர் த பிக்கெஸ்ட் ரெட் ஃபிளாக்ஸ்.